பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் பனித்துளி போல் புனிதமானவன்தான். சமுதாயமும் காலச்சூழலும் அந்த மனிதனை மிருகமாக்கின்றன. பாறையை சிலையாக வடிப்பது போல் மிருகமான அந்த மனிதனை புனிதனாக்குவது கட்டியவளின் அன்பும் கடவுளின் அருளும் தான் என்பதை உணர்த்தும் உண்மை சம்பவம்தான் இந்த திரைப்படம். ஆல்பர்ட்டுக்கு பொது மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு முழு காரணமும் நீங்க தான் ஃபாதர். நானா? என் கையில என்ன இருக்கு? கர்த்தர் கண்ணை திறந்தார், கதவு தானா திறந்தது. ஆல்பர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா? நான் வேணும்னு தான் ஆல்பர்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லல, வேற ஒண்ணும் இல்ல. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்க முன்னாடி அவங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஆல்பர்ட்டை கூப்பிடுறதுக்கு ஆளை அனுப்பிச்சிருக்கேன். நீங்க என்னதான் தன்னடக்கத்தோட சொன்னாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க இங்க வந்து பண்ண கனிவான போதனைகளும் பிரார்த்தனைகளும் தான் ஆல்பர்ட்டுக்கு இந்த மனமாற்றத்தை வரவழைச்சு. எல்லாம் வல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆல்பர்ட், உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். இந்த மாசம் 26ஆம் தேதி நீ விடுதலை ஆக போற. அரசாங்கம் உனக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்கு. ஃபாதர், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு இந்த கடலையும் கரையையும் தவிர வேற எதுவும் தெரியாத வயசு. நான் பிறந்து வளர்ந்த இந்த பூத்துற கடற்கரை மணல்ல தான் என் வாழ்க்கையை எழுத ஆரம்பிச்சேன். அப்ப என் மனசுல பட்ட காயம் இன்னும் ஆறல. நான் அந்த கல்லுகள்ல இருக்கேன், அங்க வந்து பாருங்க. ஆல்பர்ட், நீங்க நேரம் கழிச்சு வந்ததால நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுக்குல பயப்படுதா? மரியதாஸ் நீங்க நல்ல வேட்டையா? ஏலே, என்னலே கேள்வி இது? இந்த மரியதாஸ் கடலுக்கு போனா வெறுமலையோட திரும்புவான்? ஏலே, இதை என் கணக்குல எழுதிக்கோ. ஆல்பர்ட், இதை கொண்டு உங்க அம்மாட்ட கொடு, நான் அப்புறம் வரேன். சரிப்பா. ஏல, குழம்பு கொஞ்சம் காரமாக்கி சொல்லு, 2 துண்டு வறுத்து வைக்க சொல்லு. என்ன சொல்றேன். 2 முடி கல்லட்ல. எனக்கு என்னடா 4 பிள்ளைங்க இருக்கு. இப்பவும் மைனர் ஆட்டம். கிடைக்கிற காசு குடிச்சு அடிச்சா எப்படி? இவங்களுக்கும் காசு சேர்த்து வைக்க வேணாமா? ஏபுல ரோசி, இப்ப நீ குடிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேனா? நாம சம்பாதிக்கல நீ எவன்டி சொன்னா? இந்த 4 பிள்ளைங்க தான் நமக்கு அழியாத சொத்து. இதை விடவா காசு பணம் எல்லாம் பெருசு நீ நினைக்கிற? இத பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியற வயசாயிடுச்சுங்க. பெத்தவங்க நமக்கு என்ன சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. நீ சொல்றத பார்த்தா உங்க பொண்ணு எங்க பொண்ணு சேர்த்து வச்சதுல நாம சாப்பிடுற மாதிரி சொல்ற. பொண்ணு கேட்டு வந்த களவாணி பைகள்லாம் நிறைய சீர்சரிந்து கேட்டாலும் உங்க ஒப்ப கிட்ட இருந்தாலும் எங்கிட்டோ இருந்து இந்த பூத்துறைக்கு வந்தன்னா உன்னை கட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் உங்க ஒப்பங்கிட்ட இருந்து 10 பைசா கூட வாங்கல. ஆனா உனக்கு குறை வச்சிருக்கனா? நான் சாகுத வரைக்கும் உனக்கு குறை வைக்க மாட்டேன். போதும் போதும், கட்டின நாள்ல இருந்து இதே பிராணம் தான். உனக்கு போதுனா நான் பேசல. இந்த பிள்ளைகள்லாம் என் மேல பாசம் உள்ள பிள்ளை தானே. என் மேல அதிக பாசம் உள்ள பிள்ளை எவனோ அவன் என் வாயில மீன் எடுத்து ஊட்ட போறான். அவன் யாரு? ஆல்பர்ட்டா? நீ தாண்டா எனக்கு பிறந்தவன். சும்மா தமாஷ்டா. உங்க அப்பாவை குடிச்சுட்டா என்ன பேசுறதுன்னே தெரியாது. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்குங்க, காலைல எழுந்து கடலுக்கு போகணும்ல. குழந்தைங்க இதுல என்ன பேச்சு?
சும்மா சொன்னோம்ல, சாப்பிடுங்கள. அம்மா, இன்னைக்காவது அப்பா வருவாரா? இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுவாரு. ரோசி, உன் புருஷன் என்ன வரலையா? இல்லையே. ஏன்? ஒண்ணு இல்ல, கூட போனவங்களாம் ராத்திரியே வந்துட்டாங்களா? அவங்க போன படகு மூழ்கிடுச்சான். எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? ஆனா உன் புருஷனை மட்டும்தான் காணோமா? அம்மா, எனக்கு பசிக்குது. தண்ணி தான் இருக்கு, எடுத்து குடிங்க. ரோசி, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தை கத்திட்டு இருக்குல்ல, அதுக்கு பசிக்குது. முதல்ல பாலை குடு. கடல்புறத்துல வாழ்ற பொம்பளைங்க கதி இதுதான். கட்டின புருஷன் போயிட்டா நம்மள யாராலையும் கரை சேர்க்க முடியாது. கடலம்மா மனசு வைக்கலன்னா எந்த குடிசையிலையும் அடுப்பு எரியாதுமா. கடலின் ஓரத்தாளில் அலைகள் எழுதும் காவியம் மீன்கள் பூக்கின் கடலில் தாயின் சந்தோஷம். ஈரக்கடலின் ஓரத்தாளில் அலைகள் எழுதும் காவியம் மீன்கள் பூக்கின் கடலில் தாயின் சந்தோஷம். கண்ணில் நீந்தி கடல் கடந்து கரையிலொதுங்கும் வாழ்க்கையே. கண்ணில் நீந்தி கடல் கடந்து கரையிலொதுங்கும் வாழ்க்கையே.